ஹாய் அம்முக்குட்டி, குட் மார்னிங் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காவும் ரசமும் வைக்க போகிறேன் இன்றைக்கி சாப்பாடு. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு பிடிச்சது வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ என் ஃபேஸ்க்கு செட் ஆகுதான்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு இதுக்காக வாங்கிட்டு வந்துட்டேன். வச்சு பார்ப்போம். தக்காளியும் கத்திரிக்காயும் வாங்கிட்டு வந்தேன். கத்திரிக்காய் வந்து அப்படியே பொரியல் பண்ணிடுவோன்னு. பொட்டு வந்து குட்டி குட்டியாக வச்சுட்டு இருந்தேன் நாங்கள் காய்ஸ். இப்போ வந்து இந்த மாதிரி கலராக வைக்கலான் இருக்கேன். அழகாக இருக்குல்ல? அதில் வந்து இந்த ஒரு இதுலேயே 2 மாடல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த நீல பொட்டு ஃபஸ்ட்டு நான் வச்சுட்டு இருந்தேன், என் ஃபேஸ்க்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்து சாரீ கட்டுனா வைக்கலாம், ஸ்டோன் இது நல்லாயிருக்கும். எல்லாம் 5 rupees சொன்னாங்க, சரி எடுத்துக்கலான்னு. இது வந்து சுடிதார்லாம் போட்டோம்னா வைக்கலாம், அதனால் நல்லா இருக்குல்ல? இந்த பொட்டு தான் இன்றைக்கி வைக்கலான் இருக்கேன். புத்தாண்டை முன்னிட்டு முதல் முறையாக ஏதாச்சும் ஒரு சாமி இதாக வாங்கணும்னு நினச்சேன். சரி பொட்டு வந்து இது தானே, அதனால் இதை வாங்கிட்டேன். இப்போ போயிட்டு சமைக்கணும் காய்ஸ், சமைக்கணும். இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். சாப்பாடு வைப்போம். சாப்பாடு என்ன பண்ண போகிறேன்னு தானே பார்க்குறீங்க. ஸோ ஏன் குங்குமம் இங்கே மேலே மஞ்சள் வச்சுட்டு வந்தேன்னா, மங்களகர நாள் அதுவும் பொட்டை வந்து எடுத்து வைக்கக்கூடாது. அதனால் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பொட்டை எடுத்து வைக்க வேணாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த பொட்டலில் எது என் மூஞ்சிக்கு ஷூட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பொட்டு வந்து நம்ம ஃபோன் ஒரு இடத்துல வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பொட்டு இதுதான் வைக்கலான் இருக்கேன். ஸோ என் ட்ரெஸ்க்கு என்ன மேட்ச் ரெட் கலரே எடுப்போம். ரெட் கலர் எடுத்து வைப்போம். ட்ரெஸ்ஸுக்கு ஆரஞ்சு கலர் தான் மேட்சாக இருக்கும். இந்த குட்டி பட்டை எடுத்துட்டேன். எது நல்லா இருக்குங்கிறத வந்து சொல்லுங்கள் என் ஃபேஸ்க்கு. அப்போ தான் இன்னும் 2-3 பொட்டு போயிட்டு தீர்றதுக்குள்ளே வாங்கி வச்சுக்குவேன். ஏன்னா கீழ்கடையாக ஈஸியாக இருக்கும். ஹை, அழகாக இருக்குது கைஸ், க்யூட்டாக இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த பொட்டு இருக்கட்டும். இதை எடுத்து அப்படியே வச்சுருவோம். நாய் கத்த ஆரம்பிச்சிச்சு, யார் வந்தாங்கன்னு தெரியல. அடுத்த மாடல் இந்த குட்டி பொட்டு வந்து நான் ஆரம்ப காலத்துல வச்சிருக்கேன். வேலைக்கு போயிட்டு இருக்கும் போதெல்லாம் வச்சிருக்கேன். இது என் ஃபேஸ்க்கு நல்லா தான் இருக்கும். ஐப்ரோவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். எந்த டிசைனும் இருக்காது. ஆனால் ஓகேவா? இது நல்லா இருக்காங்கிறத சொல்லுங்கள். இது நம்பர் 2 பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வச்சது நம்பர் 3. இது என் மூஞ்சி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஆனால் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாரீலாம் வேர் பண்ணோம்னா வைக்கலாம். அப்பா, என் முட்டை கண்ணுக்கு செமையாக இருக்குது. இது நம்பர் 3ங்க. சரிங்களா? நம்பர் 3 பிடிச்சிருக்காங்கிறது கமெண்டாக சொல்லுங்கள். அடுத்து வந்து நீலப்பொட்டு. ஆனால் கம்மு அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே. இதெல்லாம் லாஸ்ட் ஃபைனல் டச் பொட்டு. இது வந்து நானும் வச்சுருக்கேன், வேலைக்கு போகும்போது வச்சுருக்கேன். இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இதையும் எடுத்து வச்சிரும். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம நார்மல் போட்டு வச்சுக்குவோம். வச்ச மாடலில் எது என் ஃபேஸ்க்கு நல்லா இருந்துச்சு, இல்லை இது நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரி, எனக்கு தெரிஞ்சு என் ஃபேஸ்க்கு வந்து இந்த மாதிரி டிசைன் போட்டு நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? இது எத்தனாவது நம்பரில் வச்சேன் அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ போயிட்டு நான் குக்கிங் முடிச்சுட்டு என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வீடியோ பார்த்த மாதிரி என்னோடய பொட்டு வீடியோவும் பார்த்துருக்கீங்க நான் பர்ச்சேஸ் பண்ணது. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ அம்மா. பொட்டு வாங்கியிருக்கேன் அம்முக்குட்டி. டாட்டா, பாய்.